ப்ரோ கபடி லீக் சீசன் 12 புது ஃபார்மேட்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்த முறை PKL புதுசா இருக்க போது இதுவரைக்கும் நீங்க பார்த்த PKL மாதிரி இருக்காது. ஃபார்மேட்டை மட்டும் கிடையாது, பாயிண்ட் சிஸ்டம் மாத்தி வச்சிருக்காங்க, பிளே ஆஃப்ஸை மாத்திருக்காங்க. இப்போ 8 டீம் பிளே ஆஃபுக்கு போக முடியும். இந்த மாதிரி பல விஷயங்களை சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். புது பிளே ஆஃப் எப்படி ஒர்க் ஆக போகுது, என்ன ரூல்ஸ், டை பிரேக்கர் வேற இல்லைங்கிறாங்க, என்ன நடக்க போகுது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இந்த வீடியோல. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 22 ஆகஸ்ட் அன்னைக்கு ப்ரோ கபடி லீக் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. இது குண்டுன்னு சொல்ல முடியாது, புதுசா கொண்டு வராங்க ஃபார்மேட் அப்படின்னு தான் சொல்லணும். இது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டை கூட்டுறதுக்கான விஷயம் தான். பட் பல டீம்ஸுக்கு இது குண்டை தூக்கி போட்ட மாதிரி தான் இருந்திருக்கும். ஏன்னா அவங்க டிராவுக்கு ஆடுறவங்களா இருப்பாங்க. ஸோ ஓகே, இவங்க ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபார்மேட்டில் மாறி இருக்கிற முக்கியமான விஷயம், லீக் மேட்ச் அப்படிங்கிறது வெறும் 108 போட்டிகள் மட்டும்தான் இருக்கும். முன்னாடி 132 போட்டிகள் இருந்துச்சு. இதுக்கப்புறம் 108 லீக் மேட்சஸ் மட்டும்தான் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு டீமுக்கும் 18 மேட்சஸ் இருக்கும். 9 ஹோம் மேட்சஸ், 9 அவே மேட்சஸ். அண்ட் நான் முன்னாடியே இதை பற்றி நம்ம வீடியோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அது எப்படி 18 மேட்ச் அப்படிங்கிறத இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம சேனலில் அது அவைலபிளாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த முறை பிளே ஆஃப்ஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பிளே இன் மேட்சஸும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 7 பிளே ஆஃப் மேட்சஸ் இருக்கும். ஃபைனலையும் சேர்த்து கூடவே 2 பிளே இன் மேட்சஸ் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறத பிளே ஆஃப் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 8 பொசிஷன், அதாவது டேபிளில் டாப் 8 பிளேஸை பிடிக்கிற டீம்ஸ் பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது இதற்கு முன்னாடி 6 இடங்களை பிடிச்ச டீம் மட்டும்தான் பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆவாங்க நாக் அவுட் போட்டிகளுக்கு. பட் இதுக்கப்புறமா 8 பிளேஸை பிடிச்ச டீம் வந்து நாக் அவுட் போட்டிகளுக்கு குவாலிஃபை ஆவாங்க. ஸோ 8 இடத்துல ஏதாச்சும் ஒரு இடத்த பிடிச்சிட்டா அவங்களுக்கு பிளே ஆஃப்ல ஸ்பாட், பிளே ஆஃப் அண்ட் பிளே இன்ல ஸ்பாட் இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்மேட்ல கொண்டு வரப்பட்ட முக்கியமான சேஞ்ச் இதுதான். தென் பாயிண்ட் சிஸ்டம்ல கொண்டு வந்த சேஞ்சஸ் நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் பாயிண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டா இருக்க போகுது. அதாவது மேட்சை வின் பண்ணீங்க அப்படின்னா 2 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. மேட்சை தோத்தா பாயிண்டே கிடையாதுங்கிறது தான் இப்போதைக்கு அவங்க சொல்லியிருக்கிறது. ஸோ வின் பண்ணா 2 பாயிண்ட், தோத்தா பாயிண்டே கிடையாது. இது IPL மாதிரி எக்ஸாக்டா கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வின் பண்ணா 5 பாயிண்ட், டிரா பண்ணா 3 பாயிண்ட், 7 பாயிண்ட்டுக்குள்ள நீங்க தோத்தீங்கன்னா 1 பாயிண்ட்ங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா? அது எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு வின் பண்ணா உனக்கு 2 பாயிண்ட், அவ்வளவுதான். இப்படி தோத்தாலும் உனக்கு பாயிண்டே கிடையாது, நீ கிளம்புங்கிற மாதிரி இப்போதைக்கு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தோத்தீங்கன்னா உங்களுக்கு 0 பாயிண்ட் மட்டும்தான். அண்ட் இங்க டை பிரேக்கர் அப்படிங்கிறது கிடையாதுங்கிறதையும் சொல்லி திரும்பவும் மென்ஷன் பண்ணிருக்கேன். வின் பண்ணா மட்டும்தான் 2 பாயிண்ட், இந்த 7 பாயிண்ட்டுக்குள்ள தோத்தா பாயிண்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. தோத்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்டே கிடையாது. திரும்பவும் நான் மென்ஷன் பண்ணி சொல்லிக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம டிரா பண்ணா 3 பாயிண்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, இதுக்கப்புறமா டிரா பண்ற மேட்ச், அதாவது மேட்ச் டையே ஆகாதுங்கிறத சொல்லிட்டாங்க. ஏன்னா டை பிரேக்கர் ஆட போறத சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த டை பிரேக்கர் அப்படிங்கிறது PKL புதுசு கிடையாது. ஆல்ரெடி பிளே ஆஃப் போட்டிகளுக்கு இந்த டை பிரேக்கர் ரூல்ஸ் அப்படிங்கிறது அப்ளை ஆயிடுச்சு. நம்ம தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸா இருந்தோம்னா இந்த டை பிரேக்கர்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் சூப்பரா தெரிஞ்சிருக்கும். சீசன் 9ல UPO தாஸுக்கு எதிராக டை பிரேக்கர் ஆடி இருப்பாங்க. மோஹித் கடைசியா பிரதீப் நர்வாலை பிடிச்சி டீமை குவாலிஃபை ஆக வச்சிருப்பாரு அடுத்த ரவுண்டுக்கு. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் நான் ரூல்ஸை உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டை பிரேக்கர் ரூல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் ரைடரா தான் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு டீமும் அவங்க டை பிரேக்கர் ஆட போற 7 பிளேயர்ஸ் தான் நாமினேட் பண்ணணும். இந்த 7 பேர் தான் எனக்கு டை பிரேக்கர் ஆட போறாங்க அப்படிங்கறத நாமினேட் பண்ணிடணும். ஏன்னா இடையில உங்களால சப்ஸ்டிட் பண்ண முடியவே முடியாது. ஸோ அந்த 7 பேரை அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். அதாவது டை பிரேக்கர் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொரு டீமுக்கும் 5 ரைடு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு டீம்ல இருந்து ஒருத்தர் ரைடு போனாருன்னா அடுத்த டீம்ல இருந்து இன்னொருத்தர் ரைடு வருவாரு. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி 5 ரைடு அப்படிங்கிறத பண்ணுவாங்க. 5 ரைடும் முடியறப்போ எந்த டீம் கிட்ட அதிகமான பாயிண்ட் இருக்கோ அவங்க வின்னு. பட் அதையும் அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டாங்க. ஏன்னா இங்க பல்க் லைன் அப்படிங்கிறது பல்க் லைனா மட்டும் இல்லாம போனஸ் லைனாவும் ஆக்ட் ஆகும். அதை கிராஸ் பண்ணாலே போனஸ் பாயிண்ட் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம வர ரைடர் பாயிண்ட் எதுவுமே எடுக்காம போனாருன்னா ஆப்போசிட் டீமுக்கு ஒரு பாயிண்ட் போயிடும். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே ஒரு டூ ஆர் டை ரைடா தான் நடக்க போகுது. இதுதான் டை பிரேக்கர் இருக்கிற முக்கியமான ரூல். அண்ட் கூடவே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பல்க் லைன் இங்கே போனஸ் லைனா மாறுது அப்படிங்கும் போது இன்னும் இது வந்து டிஃபிகல்ட் ஆகும். அண்ட் கூடவே முக்கியமான விஷயம், எந்த ரைடை போகணுங்கிறத முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ தமிழ் தலைவாஸ் டை பிரேக்கர் வராங்கன்னா இப்போ 4-5 ரைடர்ஸ் உள்ள இருக்காங்கன்னா எந்த ரைடர் ஃபர்ஸ்ட் ரைடு போகணும், அதாவது பவன் ஷாவத் ஃபர்ஸ்ட், அர்ஜுன் தேஷ்வால் செகண்ட், மொயின் சஃபாகி 3, நரேந்திர கண்டோலா 4, விஷால் சகல் 5 முடிவு பண்ணாங்கன்னா அந்த வரிசையில் மட்டும்தான் அவங்களால ரைட் போக முடியும். மாறி போக முடியாதுங்கிறதையும் சொல்லிக்கிறேன். இது மேட்ச் ஸ்டார்ட் டை பிரேக்கர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி
முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிடணும். இதுதான் பேசிக்கா டை பிரேக்கர் ரூல். இதுக்கப்புறமா லீக் மேட்ச்ல போட்டிகள் டை ஆனா கூட இந்த முறைப்படி டை பிரேக்கரை நடத்தி வின்னர் யாருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் இப்போதைக்கு பல டீம்ஸ் டை பிரேக்கருக்கு ஆட மாட்டாங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். வின்னுக்கு தான் போவாங்க. வெயிட் பண்ணி பாருங்க. இப்போ நாம பிளே ஆஃப் சேஞ்சுக்குள்ள வருவோம். ஸோ இப்போதைக்கு பிளே ஆஃப் மட்டும் கிடையாது, பிளே இன் மேட்சஸ் அண்ட் பிளே ஆஃப் மேட்சஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சிருக்காங்க. பிளே இன் மேட்சஸ் அப்படிங்கிறது 5வது இடம், 6வது இடம், 7வது இடம், 8வது இடம் பிடிக்கிற டீம்களுக்கு இடையில நடக்கும். இந்த பிளே இன்ல வின் பண்ற டீம்ஸ் பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா பிளே ஆஃப் நடக்கும். பிளே ஆஃப்ல 7 போட்டிகள் இருக்கும். அண்ட் பிளே ஆஃபுக்கு முன்னாடி டேபிள்ல டாப் 2 இடங்களை பிடிக்கிற டீம் வந்து அவங்களுக்கு பெரிய பெனிஃபிட் இருக்கு. அண்ட் முதல் 4 இடங்களை பிடிக்கிற டீமுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ டாப் 2ல முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஃபைனல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கப்புறம் வர 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 அதற்கான சான்சஸும் கம்மியாகும் அப்படிங்கிறது இப்போதைக்கு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதான் பிளே இன் மேட்சஸ் அண்ட் பிளே ஆஃப் மேட்சஸில் இப்போதைக்கு இருக்கிற ரூல்ஸ். இப்போ நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் எப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ பிளே இன் மேட்சஸ் அப்படிங்கிறது பிளே இன் 1 அப்படிங்கிறது 5வது டீமுக்கும் 8வது டீமுக்கும் நடக்கும். பிளே இன் 2 அப்படிங்கிறது 6வது டீமுக்கும் 7வது டீமுக்கும் நடக்கும். அதுக்கப்புறமா அதிலிருந்து வர வின்னர்ஸுக்குள்ள போட்டி நடந்து அவங்க எலிமினேட்டர் 1 ஆடுவாங்க. அண்ட் தென் எலிமினேட்டர் 1ல இருந்து வின் பண்ற டீம் எலிமினேட்டர் 2க்கு வரும். அதே மாதிரி இந்த பக்கம் மினி குவாலிஃபையர் அப்படிங்கிறது நடக்கும். 3வது மற்றும் 4வது இடங்களில் இருக்கிற டீமுக்கு மினி குவாலிஃபையர் நடக்கும். ஸோ அந்த மினி குவாலிஃபையர்ல வின் பண்ற டீம் எலிமினேட்டர் 3க்கும் தோக்குற டீம் எலிமினேட்டர் 2க்கும் போவாங்க. அதுக்கப்புறமா எலிமினேட்டர் 2ல வின் பண்ற டீம் எலிமினேட்டர் 3 வருவாங்க. ஸோ எலிமினேட்டர் 3ல வந்து பார்த்தீங்கன்னா மினி குவாலிஃபயர்ல வின் பண்ண டீம் எலிமினேட்டர் 2ல வின் பண்ண டீம் ஆடுவாங்க. அதில் வின் பண்றவங்க குவாலிஃபயர் 2 வருவாங்க. அதுக்கு முன்னாடி குவாலிஃபயர் 1 அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ குவாலிஃபயர் 1ல ஃபர்ஸ்ட் இடத்த பிடிச்ச டீமும் 2வது இடத்த பிடிச்ச டீமும் மோதி இருப்பாங்க. வின் பண்ற டீம் ஃபைனலுக்கு ஸ்ட்ரெயிட்டா போயிடுவாங்க. தோக்குற டீம் குவாலிஃபயர் 2 வருவாங்க. ஆல்ரெடி எலிமினேட்டர் 3ல வின் பண்ண டீம் குவாலிஃபயர் 2ல இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் மேட்ச் நடக்கும். வின் பண்ற டீம் ஃபைனலுக்கு போவாங்க. கண்டிப்பா நான் சொன்னது பல பேருக்கு புரிஞ்சிருக்காதுங்கிறது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால PKL சீசன் 11 டேபிளை வச்சு உங்களுக்கு நான் இப்போ கிளியரா இந்த பிளே ஆஃப் ஃபார்மேட்டை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து சேரும். கூடவே இன்னொரு ரிக்வெஸ்ட், நாம ஒரு vlog சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் நீலாஸ் டைரின்னு சொல்லிட்டு. அண்ட் அதற்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு அதுவே போதும். ஸோ இந்த ஃபார்மேட்குள்ள வருவோம். ஃபர்ஸ்ட் பிளே இன் மேட்சஸ் PKL சீசன் 11 டேபிளை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 5வது மற்றும் 8வது இடங்களை பிடிச்ச டீம் அவங்க பிளே ஆஃப் இன் 1 மேட்ச் ஆடுவாங்க. யூ மும்பா வெஸ்ட் பல்தான் நடக்கும், அதாவது புனேரி பல்டான். அதுல வின் பண்ற டீம் அவங்க அப்படியே எலிமினேட்டர் 1க்கு போவாங்க. தோக்குற டீம் எலிமினேட் ஆயிடுவாங்க. இப்போ அதுல இருந்து யூ மும்பா டீம் வின் பண்ணி எலிமினேட்டர் 1 போறாங்கன்னு வச்சுக்கோம். பிளே இன் 2 மேட்சஸ் அப்படிங்கிறது 6வது 7வது இடங்களை பிடிச்ச டீமான ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸுக்கும் தெலுங்கு டைட்டன்ஸ்க்கும் நடக்கும். ஸோ அதுல இருந்து வின் பண்ற டீம் எலிமினேட்டர் 1 போவாங்க. தோக்குற டீம் வெளியே போயிடுவாங்க. இப்போ பிளே இன் 1ல ஜெய்ப்பூர் வின் பண்ணி எலிமினேட்டர் 1 வராங்கன்னு வச்சுப்போம். ஸோ இங்க யூ மும்பாவுக்கும் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸுக்கும் எலிமினேட்டர் 1 நடக்கும். அண்ட் இதுல ஜெயிக்கிற டீம் எலிமினேட்டர் 2 போவாங்க. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் ஜெயிச்சு எலிமினேட்டர் 2 வராங்க. யூ மும்பா இங்க இருந்து வெளியே போயிடுவாங்க. இப்போ எலிமினேட்டர் 2ல ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அதற்கு முன்னாடி மினி குவாலிஃபயர் 1ங்கிறது நடக்கும். அது டேபிள்ல 3வது இடத்தை பிடிச்ச யூபி யோதாஸுக்கும் 4வது இடத்தை பிடிச்ச பட்னா பைரட்ஸுக்கும் நடக்கும். இதுல வின் பண்ற டீம் எலிமினேட்டர் 3ன்னு ஒன்று இருக்கு, அங்க போயிடுவாங்க. ஸோ பட்னா பைரட்ஸ் வின் பண்ணி எலிமினேட்டர் 3 போறாங்கன்னா தோக்குற டீம் யூபி யோதாஸ் வந்து எலிமினேட்டர் 2 வருவாங்க. ஆல்ரெடி எலிமினேட்டர் 2ல ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் எலிமினேட்டர் 1 வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ யூபி யோதாஸுக்கும் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸுக்கும் எலிமினேட்டர் 2 நடக்கும். ஜெயிக்கிற டீம் எலிமினேட்டர் 3 போவாங்க. ஆல்ரெடி பட்னா மினி குவாலிஃபயர் வின் பண்ணிட்டு எலிமினேட்டர் 3ல இருக்காங்க. அண்ட் கூடவே இப்போ எலிமினேட்டர் 2ல இருந்து ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் வின் பண்ணிட்டு இங்க வந்திருக்காங்க. பட்னா வெஸ்ட் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் எலிமினேட்டர் 3 நடக்கும். அண்ட் இதுக்கப்புறம் எல்லாமே குவாலிஃபயர் மேட்சஸ் தான். குவாலிஃபயர் 1 அப்படிங்கிறது டேபிள்ல முதல் மற்றும் 2வது இடங்களை பிடிச்ச ஹரியானா ஸ்டீலர்ஸுக்கும் டெல்லிக்கும் நடக்கும். வின் பண்ற டீம் ஸ்ட்ரைட்டா ஃபைனல் போயிடுவாங்க. ஸோ இப்போ ஹரியானா வின் பண்ணி ஃபைனல் போயிட்டாங்கன்னு வச்சுப்போம். தோக்குற டீமான டெல்லி குவாலிஃபயர் 2 போவாங்க. IPL இருக்கிற அதே ஃபார்மேட் தான். பட் இப்போ இங்க ஆல்ரெடி எலிமினேட்டர் 3ல பட்னாவும் ஜெய்ப்பூரும் இருக்காங்க. அங்க வின் பண்ற டீம் ஸ்ட்ரைட்டா குவாலிஃபயர் 2 வருவாங்க. ஜெய்ப்பூர் வின் பண்ணி குவாலிஃபயர் 2 வந்துட்டாங்கன்னு வச்சுப்போம். இங்க குவாலிஃபயர் 1ல தோத்த டெல்லிக்கும் குவாலிஃபயர் 2க்கு எலிமினேட்டர் 3ல இருந்து வந்திருக்கிற ஜெய்ப்பூருக்கும் மேட்ச் நடக்கும். வின் பண்ற டீம் ஃபைனல் வந்து ஹரியானா கூட மோதுவாங்க. ஸோ ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் வின் பண்ணி ஃபைனல் வராங்க. ஹரியானா கூட மோதுறாங்கன்னு வச்சுப்போம். ஃபைனல்ல யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் டிராஃபி. ஸோ பேசிக்கா இந்த பிளே இன் அண்ட் பிளே ஆஃப் மேட்சஸ் இப்படி தான் ஒர்க் ஆக போகுது. இல்ல ப்ரோ இதுல இப்பவும் எனக்கு கன்ஃபியூஷன் இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா என்னோட இன்ஸ்டா ஐடி இதுதான், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு அங்க வந்து டவுட்டை கேளுங்க. உங்களுக்கு கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னால முடிஞ்ச அளவுக்கு இதை நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இல்ல புரியாதவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டால வந்து DM பண்ணுங்க. அண்ட் வேற எந்த வீடியோ வேணும் அப்படிங்கிறது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சிருக்கேன். வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குற்றம் போய் எதுவாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.